டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கல் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 10 நாட்களாகவே ஒகேனக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை 1200 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 3500 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. அதாவது தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, ஜெயரெட்டி, வெள்ளிக்குண்டு மற்றும் ஒகேனக்கல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து இந்த நீர்வரத்து உயர்ந்துள்ளது. மேலும் தற்போது கோடை காலம் என்பதால் ஒகேனக்கலுக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நீர்வரத்து குறைவின் காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து நேற்று மாலை 783 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையை தொடர்ந்து அந்த அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த அணையில் இருந்து நீர் வெளியேற்றம் 783 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து 3045 கன அடியாக உள்ளது. அந்த அணையில் இருந்து 483 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல கபினி அணைக்கு 1342 கன அடி நீர்வரத்தாக உள்ளது. அந்த அணையில் இருந்து 300 கன அடி நீர் என மொத்தம் 783 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்த நீரானது இன்று இரவு அல்லது நாளை தமிழக எல்லை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.